ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்ட் 2 தான் போட போகிறோம். பார்ட் 1ல நம்மளுக்கு அயன்னா கிடச்சிது. தோ பாருங்க, என் கையில் பாருங்க, அயன்லாம் கிடச்சிது. ஷீல்டு நாங்கள் அதில் இந்த எடுத்துட்டோம். பார்ட் வந்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம். அதுவும் அதோ அந்த மலை மேலே ஏறி போய் வீடு கட்ட போகிறோம். மலை மேலே வீடு கட்டுறது வண்டி இப்போ ஷீப்பை நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், ஒரு ஷீப்பை கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டும் அதிகமாக தேவைப்படுது. அப்புறம் மைனிங் வேலை. இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்கு. இது இப்போ எப்படி இந்த மலை மேலே போகிறது? நம்ம தண்ணி வழியாக மேலே இருக்கும். அப்படியே பழம் போட்டே போக வேண்டியதான் கீழே. அந்த மலைக்கு மேலே போகணுன்றேன். மேலே ஸ்ட்ரைட்டாக மேலே எனக்கு வழி தெரியுமா? சரி, ஏதோ சொல்கிறீங்க ப்ரோ, நான் வரேன். எப்படி வாங்க ப்ரோ? வெயிட் ப்ரோ, வாங்க நம்ம அப்படியே மலை மேலே ஏறிடலாம். என் பின்னாடியே வாங்க. இதோ. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். இருங்க நான் வந்துடுறேன். முல்ல என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஐயோ என்னது கீழே இவ்வளோ பெரிய. உங்களால் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண முடியுமா? இருங்க, இந்தமாரி ஜம்ப் பண்ணுங்க. நம்ம ஏன் ப்ரோ அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஏன் ப்ரோ இப்படி கிரிங்கோ? சரி வாங்க, எனக்கு வந்து இப்போ நான் நிறைய ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸ்டோன் வச்சுன்னா அப்படியே நேராக போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏன் ப்ரோ நீங்கள் அங்கேருந்து அப்படி தாவனீங்க? பாருங்க என்ன ப்ரோ, நான் எதுக்கு தேவையில்லண்ணா, பிளாக்லாம் தேவைப்படும். இப்போ இங்கேருந்து அங்கே போவோம், அதுக்கு தான். என்கிட்ட 6 பிளாக்கு தான் இருக்குது. நான் அதுக்கு ப்ரோ என்ன எதாச்சும் சொன்னால் கோல் கிடைக்குது. தோணுங்க என்கிட்ட பிக்காக்ஸ் வீக்காக இருக்குது. அடுத்த நைட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ஆடு கண்டுபிடிச்சாங்க ப்ரோ. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோ. போன பாட்டிலேருந்து நீங்கள் ஒன்றும் ஆடு தேடி நிற்கிறீங்க ப்ரோ. அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி ப்ரோ, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருங்க, என் பின்னாடியே வாங்க. நீங்கள் காப்பர் கோல் ஏதோ இருக்குது ப்ரோ. அந்த இடத்துல டெய்லி கூட இருக்கும். அப்படியா ப்ரோ? ஆமாம், அதனால ரொம்ப உள்ளே போகணும். ஐயோ உண்டேன் ப்ரோ. ஐயோ, சொன்னால் கேளுங்க ப்ரோ. இப்படி பண்ணுறீங்க? மேலே வாங்க ப்ரோ. நம்ம இன்னும் மேலே போகணும். நம்ம இப்போ தான் நம்ம மேலேருந்து கீழே ஏறணும். நம்ம இப்போ கீழே இறங்கி அந்த மலையில ஏறணும். ஆமாம், அப்படியே பாருங்க. இறங்கினா நான் என் பின்னாடியே வாங்க, எனக்கு தெரியும். ஐயோம்மா, கீழே வந்துருக்கோம் ப்ரோ. மண்டை மேலே பிளாக் இருக்கு. வாங்க ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? எங்கே இருக்கீங்க? கீழே ப்ரோ. செம இதில் உண்டேன். நான் படிக்கிறேன். அதில் வாங்க. அதோ வந்துட்டேன் ப்ரோ. இங்கே பாருங்க, பனி மலை போல. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ப்ரோ. நைட் ஆக போகுது ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ, சன்செட் ஆக போகுது. அது சன்செட் ஆக போகுது ப்ரோ. சீக்கிரம் வாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் மலை மேலே இருக்கேன் ப்ரோ. இங்கே பாருங்க என்ன கிடச்சிருக்குண்ணே. ஓ சூப்பர் அயான் ப்ரோ. ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. இங்கே பாருங்க, நான் உங்கள் தலைக்கு மேலே தான் இருக்கேன். வேர் யூ ஆர்? சீக்கிரம் மேலே வாங்க. நான் இங்கே படிக்கிற மாதிரி சொன்னேன். நான் அதில் வர்றது விட்டு இங்கே வரீங்க. படிக்கிற மாதிரி அங்கே செஞ்சு வச்சுருங்க. இப்படி வாங்க. இதோ அப்படி நேராக வாங்க. அப்படி தான் அங்கே படிக்கிற செஞ்சு வச்சுருங்க. அது மேலே வந்துடுங்க. ஓகே, நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரோ? நான் வந்துட்டேன். அதுக்குள்ளே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம பிளாக் வச்சு நேராக போய். அயன் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 2 தான் ப்ரோ கிடச்சிது. போச்சு, என் பிக்காட்ஸ் போச்சு ப்ரோ. வாங்க, நான் அப்படியே பிளாக் வச்சுக்கிட்டே போனேன். வேர் யூ ஆர்? தோ இருக்கேன் ப்ரோ. ஓ இருங்க. ஐயோ, மழை வர பெய்யுது. கீஞ்சது கிருஷ்ணகிரி. உட்காந்தாக்க கீழே விட மாட்டோம் தானே? உட்காந்துக்கோங்க ப்ரோ. நீங்கள் நின்றுனே நடந்து வர. நீங்கள் உட்காந்துக்கோங்க. செகண்ட் பார்ட்லேயும் 20 மட்டும் 24 ப்ரோ. உங்கள்கிட்ட பேக் கண்டிஷனாக உங்கள்கிட்ட இருக்கா? டர்ட் நிறையா இருக்குது, மண். ஓகே, அது போதும். ஐயோ 22 இருக்குது. அது போதுமே இருக்கு என்கிட்ட. நான் கேட்குறேன். இப்போ நான் உங்களுக்கு தள்ளி விட ஊதுறீங்களா ப்ரோ? கொஞ்சம் கவுண்டர் இருக்கு ப்ரோ. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. நான் கீழே விட்டேன்னா அப்புறம் திரும்பி கண்டுபிடிக்க. என்கிட்ட தான் அயான்லாம் இருக்குது. நம்ம ரீஸ்பான் எங்கே தெரியல ப்ரோ. அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே ரீஸ்பான் செட் பண்ணிப்போம். அதான் பெட்டு தேவைப்படணும் இப்போ நம்மளுக்கு. ஐயோ, இங்கே தான் ஷீப் தெரியுதா பாருங்க ப்ரோ. நைட் ஆகுது ப்ரோ. ஷீப் இருக்குன்னு இல்லை. இப்போ செம்ம ப்ரோ. நைட் ஆகுது. லேக் ஆகுது ப்ரோ. லேக் ஆகுதா? ஆமாம் ப்ரோ. நைட் ஆகுது ப்ரோ. அதுதான் ப்ரோ சொல்கிறேன். மழையும் பெய்யுது, நைட் ஆகுது ப்ரோ. இது நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் இல்லை? ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம புகையை தோண்டிதான் வேறு வழி இல்லை. ப்ரோ இங்கே கேவ மாரி ஒரு இடம் இருக்கு. வாங்க, இங்கே போயிடலாம். நீங்கள் மேலே ஏறிட்டீங்க ப்ரோ. நான் மேலே வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. கம்மா நைட் ஆகுது. நைட்டு தானே ப்ரோ. மேலே வாங்க சீக்கிரம். நான் அடைக்க போகிறேன் எல்லா இடத்தையும். ஓய் கல்லஞ்சு காரா. வெயிட் ப்ரோ. சொல்லக்கூடாது ப்ரோ. வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? வாங்க.
என்ன ப்ரோ ஃபுல் ஐஸாக இருக்கே? ஐஸ் தான் ப்ரோ. அதான் நம்ம முதல்ல இந்த இடத்துலயே வர மாட்டோம். உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. நான் இடத்த அடைக்க போகிறேன். உள்ளே வாங்க, உள்ளே வாங்க ப்ரோ. இன்றைக்கும் பெட்டு கிடைக்கல ப்ரோ. ப்ரோ ஐயோ, நம்மளுக்கு ஒரே ஒரு பெட்டு கிடச்சா போகணும் ப்ரோ. அதாவது ஒரு ஷீப். ஒரு ஷீப்புக்காக நம்ம படுற அவசரம் பாருங்க. இப்போ கோல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நம்ம இந்தமாரி மைனிங் பண்ணுறது கோலாக கிடைக்குது ப்ரோ. இல்லை நம்ம ரொம்ப கோல் அதிகமாக வச்சு வீடு கட்டுறோம்னு சொன்னோம். ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. மழை பெஞ்சிட்டு சரி விடு. நம்ம நேரம் இங்கே மழை பெய்யாமல் பனி பெய்யுது ப்ரோ. பின்ன அங்கே ஸ்னோ தானே ஃபுல்லாக. சரி ஏதோ நான் போய் ஐயோ என்னாச்சு? உடைங்க ப்ரோ சிசர் இருக்கு ப்ரோ. ஆடு அடிக்க வேணாம், எடுத்துருவா. வேணாம் சிசர்லாம் செலவு பண்ணக்கூடாது. சரி பிக்காக்ஸ் எடுக்கணுமா? நான் என்னன்னு முடிச்சுன்னுக்கிறேன். என்னது இது? ஸ்டோனு ஸ்டிக் இல்லையா? பெயிண்ட்டேன். இதுக்கு உட்டு இல்லையா ப்ரோ? உங்ககிட்ட உட்டு இருக்கா? இல்லை ப்ரோ, எடுங்க பாக்க. வேலை முடிஞ்சிச்சு. ப்ரோ 5 உட்டு இருக்கு ப்ரோ. என்னங்க அடே தூக்கி போடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. லசக் ஜிங் பரவாயில்ல. பிக்காக்ஸ் எதுவும் ஆகல ப்ரோ. 2 ஜாம்பி நம்மளை நோக்கி வரீங்கன்றது ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம வந்து உட்டு பிக்காக்ஸ் இருக்குது, நமக்கு தேவைப்படாது. அது தேவைப்படாது ப்ரோ. இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்டோனே கிடச்சிருச்சு. இதுனால அது ஏன்? ஓகே ப்ரோ, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? விடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக போய் உட்டெல்லாம் எடுத்துட்டு வீடு தான் கட்டுறோம் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணலாம். இந்த ஷீப்பை தேடினாலே இந்த பாட்டு வீடு கட்டிட்டு தான் நம்ம முடிக்கிறோம். ஓகேவா ப்ரோ? ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஷீப் கிடைச்சா போதும். ஒரே ஒரு சொல்லுங்க, ஒரே ஒரு ஷீப் தானே? ஆமாம். உங்ககிட்ட எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2 இருக்குல்ல? உங்ககிட்ட ஏதாவது ஷீப் கிடைச்சா கூட கொடுத்துருங்க. என்கிட்ட காணோம். என்னது? என்கிட்ட காணோம் ப்ரோ. ப்ரோ தேடி பாருங்க. இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. பயந்து அதுக்கு தான் கையில் வச்சுக்கிறது. எங்கேயா செத்துட்டோம்னா என்ன பண்ணுறது? அப்படின்னு இல்லை. ஓகே ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் கோல் எதுவும் எனக்கு சுற்றி இல்லைன்னு நினைக்கிறேன். சுற்றி இல்லை ப்ரோ. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ப்ரோ ஒரே ஸ்னோவாக இருக்குது. சரி வாங்க, நம்ம மைனிங் பண்ணினே போவோம். எதாவது கிடச்சா கிடைக்கும் ப்ரோ. ஓகே, நம்ம வெறும் ஸ்டோன் கிடச்சா கூட அப்புறமேட்டு நம்மளுக்கு அதனால நம்மளுக்கு அயன் கிடச்சுன்னா ஷீட்டு கிடச்சி. உங்கள்கிட்ட எவ்வளோ அயன் இருக்குது? என்கிட்ட 10 இருக்குது ப்ரோ. 10 இருக்கா? சரி கொடுங்க, அதையும் நம்ம இது பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறீங்க? ஃபர்னான்ஸ் இருக்குல்ல? ஃபர்னான்ஸா? கொடுங்க. 10 அயன்னா இதோ பாருங்க. இதான் இந்த 10 அயன். ஓ, நீங்கள் அயன் இங்கான் 2 இருக்கு, 2 இருக்கு. இங்கா அது இங்கான். சரி எப்போ அந்த கோல் அப்படியே வெயிப்பா. அப்போ நீங்கள் உங்ககிட்ட கோல் இருக்கா? என்கிட்ட 49. அது என்கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த கோல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. சரி ஓகே. 2 அயன் தான் கட்ட. ஆட்டுக்கறி சாப்பிடுவா, பிடிக்கல ப்ரோ. வேறு வழி இல்லை ப்ரோ. ஏன்னா அடுப்பு தான் இருக்குல்ல, அதில் வேக வச்சு சாப்பிடுங்க. ஏன்டா 6 மாட்டுக்கறிக்கு நான் வேக வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நான் அப்படியே சும்மா தோண்டிட்டு இருக்கேன். சரி 3 தரேன், ஓகேவா? 3லாம் வேணாம், 2 போதும். 2 போதுமா? மாட்டுக்கறி பச்சையாக சாப்பிட்டாலே டக்குன்னு ஏறிடுது. நான் அப்படியே இப்படி எதாச்சியாக பழம் தோண்டிட்டு வரேன். எதாவது கிடச்சா கிடைக்கும். இந்தாங்க ப்ரோ, 2 மாட்டுக்கறி போட்டேன். ஓகே, எங்கே? இதோ கீழே போட்டுருவாங்க. ஓகே, இப்போ நான் அதை சாப்பிட மாட்டேன். அப்புறம் எனக்கு எப்போ குறையுதோ அப்போ தான் சாப்பிடுவேன். ஓகே ப்ரோ, இப்போ திரும்பி 12 அயன் நான் போய் கறியை வேக வச்சுட்டு. ஓகே, அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 அயன் கிடச்சாக்கா நம்ம அடுத்தது வந்து ஸ்வாடு செஞ்சிடலாம். ஓகே ப்ரோ, ஸ்வாடு செஞ்சால் போதும். எனக்கு ஒன்று நீங்கள் வச்சு. அதுவும் வந்து அயன் ஸ்வாடு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. அப்படிதான் ஒரு தடவை ஆச்சு. ஏமா உடச்சிருப்பேன் நேரத்துக்கு. எப்போ மார்னிங் ஆகும் ப்ரோ? மார்னிங் ஆகும், நிறைய நேரம் இருக்கு. நீங்கள் வாங்க ப்ரோ. ஓகே, நான் இந்த மேலே எனக்கு பிடிக்கல ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, கேவா?
கண்டினியூ ஆகுதா? ஆமாம் ப்ரோ. என்னப்பா நான் எதாச்சும் தோணுனாலும் ஏதோ ஒன்று வந்துனே இருக்குது. நான் தோணுனேன் ப்ரோ இது. எங்களுக்கு ப்ரோ நவருங்க ப்ரோ, லேம்ப் வைக்கும்போது கரெக்டாக கொடுக்க வேண்டிங்க ப்ரோ. கீழே வந்து ஜாம்பிஸ்லாம் இருக்கும். ஒன்ஸ் நவருங்களா இங்கே? நான் லேம்ப் வச்சுட்டு அப்புறமா எதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. ஓய் ப்ரோ சரியான கேள்வி. ஆனால் இந்த இடத்துக்கு போகிறது ஆபத்து. நம்மக்கிட்ட ஒரு ஆர்மர் வெப்பன் எதுவுமே நல்லா இல்லை. ஓகே உங்களோட பீஃப் நான் எடுத்துக்கிட்டேன். ப்ரோ 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 கஷ்டப்பட்டு செஞ்சா ப்ரோ. சரி அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிங்களா? இரு கோல் எடுத்துக்கிறேன். ஓ நீங்கள் பண்ண போகிறீங்களா? பண்ணுங்க. எனக்கு சும்மா சாப்பிட ஹெச்பி. எனக்கு ஹெச்பி கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் படாரம் அடிச்சிட்டிங்க என்ன தெரியாமல் வச்சேன் ப்ரோ. நீங்கள் கரெக்டாக லேம்ப் ஒன்று கொடுக்க மாட்டீங்க ப்ரோ. இந்த கேவில் போகிறது ரொம்ப ஆபத்து போகிறோம். அதனால இருங்க நான் போய் லேம்ப் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் நோருங்க. சுரங்கத்தூள் போனால் பிகாக்ஸ் தான் கையில் வச்சு நோருங்க. நான் போய் லேம்ப் எடுத்துக்கிட்டு வரேன். சவுண்டு கேட்குது ப்ரோ. அது மந்திரவாதி. மந்திரவாதியா? மந்திரவாதி. அவன் நம்ம மருந்து வச்சு அடிப்பான். யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ப்ரோ. என்கிட்ட லேம்ப் இருக்கு. நோருங்க. நம்மக்கிட்ட அந்த பவர்லாம் தான் நல்லா இருக்கும்பா. ஓகே ஓகே பொறுமையாக போகணும் ப்ரோ. இந்த முள்ளு மாரி இருக்க நீட்டி எனக்குதுல, அது உங்களை சாவடிச்சிடும். பார்த்து வாங்க. இதோ வெயிட் பண்ணி. ஐயோ ஸ்கெலிட் ப்ரோ. வாங்க. இது வேஸ்ட்டுக்கே ஒன்றுமே இல்லை. அதோட எண்டிங் பிளேஸ் தான் இருக்குது. வாங்க ப்ரோ. மேலே ஒன்று போகுது ப்ரோங்க ப்ரோ. அங்கே பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. ஆமாம் மேலே ஒன்று போகுது. சூப்பரு. இருங்க நான் போய்ட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். வேணாம் ப்ரோ. இன்னைக்கு நானா இல்லை அந்த கிரியேச்சரான்னு பார்த்துக்கிறேன். ஐயோ வைப்ரோ நானே பயத்தில் போகிறேன்றவே எனக்கு இது ஆட்டம் எப்படி விளையாடுனே தெரியாது. நானே சும்மா இது எவன்டா வச்சுக்கிறது. அதான் ப்ரோ அந்த மந்திரவாதி. அவன் நான் வெளியே போனோம்னா அவன் இருப்பான். அவன் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இங்கே இருக்கேன். ஏன் ப்ரோ நீங்கள் ஏன் ஸ்டோன் நடக்க இப்போ வெட்டிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தேவைப்படுது. ஓகே எனக்கு பேட்ரி வேறு கம்மியாயிடுச்சு. பார்த்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. 1 ஸ்டாக் என்கிட்ட வச்சுருக்கேன். அதனால பரவாயில்ல. என்கிட்ட செகண்ட் ஸ்டாக் சேர்த்துட்ருக்கேன். ஸ்டோன் தேவைப்படும். போடும் வீடு கட்ட தேவைப்படும் ப்ரோ. அதுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். ஓ ஞாபகம் வச்சுட்டீங்க. ஸோ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாக் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே காலைல ஆகிடும். மழை நின்றுச்சா பெய்யுதா? பெய்ஞ்சுன்னா இருக்கு. நம்ம இந்த ஐஸ் கேவ்ல இருக்கலாமா இல்லை வேற எங்கேயும் போயிடலாம் ப்ரோ. இந்த ஐஸ் கேவ் ரொம்ப ஆபத்தானது. நம்ம இங்கே வீடு கட்டினா வீடு இடிஞ்சு வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன். இங்கே நம்மளுக்கு ஆபத்து ப்ரோ. அதனால இங்கே வேணாம். ஓகேவா? இது வரைக்கும் 2வது பார்த்துது. இன்னும் வீடு கட்டல. இன்னும் நம்ம ஆனால் இங்கே தான் இருக்கும் ப்ரோ. நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால அப்படி இருக்குது ப்ரோ. இதோ நான் 2 ஸ்டாக் கட் பண்ணுறேன். நீ எத்தனை ஸ்டாக் வச்சுருக்கீங்க ஸ்டோனு? சொல்லி எதை பார்க்கலாம். 2 ஸ்டாக் இருக்குது ப்ரோ. 3ஆவது ஸ்டாக் சேர்க்க போகிறேன் ப்ரோ. நான் 2வது ஸ்டாக் முடிச்சிட்டேன். முடிக்க போகிறேன். நான் 3ஆவது ஸ்டாக் முடிக்க போகிறேன் ப்ரோ. அவனை நான் பார்த்துக்கணும் ப்ரோ. வெளியே போகும்போது நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? இன்னும் ஸ்டோன் எடுக்கவா? நான் 3 ஸ்டாக் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அவனை சின்ன வீடாகவே கட்டலாம் ப்ரோ. இன்னும் பெருசெல்லாம் வேணாம். அவனை சாவடிச்சா என்ன ஆகும்? அவனை சாவடிச்சா ஒன்றும் ஆகுது. அவனோட திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். சரி அவனை பற்றி ஏன் இப்போ பேசுறீங்க? இப்போதைக்கு சின்ன வீடாக கட்டும். ஓகேவா? சின்ன வீடாகவே கட்டுவான். ஆனால் 2 பேர் தானே இருக்கும். அதுக்கே அவ்வளோ பெரிய வீடு. எனக்கு செகண்ட் பிகாக்ஸும் வீக் ஆகிடுச்சு ப்ரோ. எனக்கு வீக் ஆகுது. சரி நான் வீக் ஆகிற வரைக்கும் வீக் பண்ணிட்டு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ப்ரோ அப்படியே போய் சன்ரைஸ் ஆகுதா போய் பாருங்க. அவன் சிரிக்கிறதே நல்லா இல்லை. அவன் சிரிக்கிறத பிடிக்கிற முதல்ல. விடுஞ்சிச்சு வாங்க. விடிய போகுது. ஆனால் மழை பெஞ்சதுனால இருட்டாக இருக்குது. இருட்டானா ரொம்ப இருட்டால கொஞ்சம். ஓகே அவங்ககிட்ட கிரியேட்டிவ் பாக்ஸ் இருக்கா பாருங்க. நான் தான் வச்சுக்கிறேண்ணா. ஒரு இது இங்கே இருக்கிறது எடுத்துட்டீங்களா? நீங்கள் எந்த தான் எடுத்துக்கிங்க? எனக்கு கொடுத்துட்டேன். அங்கே இருக்க ஃபர்னான்ஸ் இருந்து. சரி ஓகே. அங்கே இருக்க லேம்ப்லாம் எடுத்துன்னு வரும். நீங்கள் மட்டும் போகாதீங்க. லேம்ப் இருந்தால் தானே. ஆனால் இருட்டாயிருக்கும் லேம்ப் எடுத்தாலே. ஐயோ எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது எதுவுமே. ப்ரோ எது ஜாம்பி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போவோம் என்ன? ஓகேவா? நான் லேம்ப் எடுத்தாச்சு. சரி நீங்கள் இந்த பெட்டை விட்டு போறீங்க. ஐயோ சாரி ப்ரோ மறந்துட்டேன். என்னது மழை பெய்யுது? ஆமாம் ப்ரோ. ஜாம்பி சவுண்ட் கேட்குறது கொஞ்சம் ஜாக்கிரதையா. மழையை
கத்தி கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. எவன் வந்தான்னு வச்சு செஞ்சு நவருங்க நான் அப்படி பார்க்குறேன். அவன் வச்சுட்டான் ப்ரோ. என்ன இருங்க நான் பார்த்துக்கிறேன். செத்துட்டான் ப்ரோ, ஒரே அடி தான். வாங்க ப்ரோ கீழே போகலாம். ப்ரோ கிளிப்பர் உட்காருங்க. ப்ரோ நான் எட்டையே போயிட்டேன் ப்ரோ. வச்சிட்டானா? வச்சிட்டான் ப்ரோ. அட பாவி ஹெச்பி ப்ரோ எவ்வளோ இது கழிச்சிட்டு பாருங்க. ஸ்னோ அதை வச்சு என்ன பண்ணுறது? அதை வச்சு எல்லாரையும் வச்சு செய்யலாம். 2 அடியிலே சுற்றுவாங்க எல்லாரும். சரி வாங்க போகலாம். நம்ம இதுக்கு மேலே இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரோ ஆடு கிடச்சிச்சு. வாங்க ப்ரோ ஆடு கிடச்சிச்சு. எங்கே ப்ரோ? இங்கே ஏன் கீழே வாங்க. கீழே போயிட்டீங்க நீங்கள்? போங்க ப்ரோ. நானே அடிச்சிட்டேன். எது எடுக்காதுங்க. நானே அடிச்சிட்டேன். என்னங்க போட்டேன் கீழே. இப்பயாச்சும் போய்ட்டு தயார் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் நைட் ஆகும்ல. சரி நீங்கள் பின்னாடி வாங்க. இன்னொரு ரோஸ் கொடுக்குது. இன்னொரு ஆடு கூட இருக்குது. ஓகே வச்சு செஞ்சிடும். ஓகே இதுனா இந்த ஆடை சாவடிக்காது. சரி நம்ம ரோஸ் அதை எடுத்துக்கலாம். ரோஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க? பிக் அடிச்சு கொள்ளுங்க ப்ரோ. இன்காலிபிளாக தேவையா? ஏதாச்சும் லைட்டாக உங்களுக்கு ஏன் அடிக்கடி அடிப்படுது? யார் இங்கே பழமாக ஓடு இது அயன் தானே? இது நான் இது உடைக்கவா? பிளாஸ்ட் நான் வில்லேஜ் கிடையாது நினச்சி கூட பார்க்கல. பக்கத்துல வில்லேஜ் வச்சுருந்து பார்ப்பாங்க. அங்கே வெளியே ஆர்ஸ் உங்களுக்கு ஆர்சி சின்ன வாங்க. நான் போய் வில்லேஜ் சுற்றி போவாங்க. ஒன்றே ட்ரை பண்ணாமா? அயனிங் தான். இங்கே ஒரு அது சும்மா நம்மளை விட்டுருந்தா நம்ம அடிக்கிறோம். பம்பிள் தமிழ் தானே நம்ம அடிக்கணும். நீங்கள் ஆகணும் உந்து வாடுறீங்க. பள்ளத்தை பார்க்கல ப்ரோ. ஐயோமோ இல்லை உந்து ப்ரோ நம்ம வில்லேஜ் பக்கத்தில் வீடு கட்டிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? நம்ம தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ டைமண்ட் போடுங்க ப்ரோ. ஐ எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு ஒன்று கொடுங்க. நான் எதுக்கு டைமண்ட் ப்ரோ கெத்து ப்ரோ டைமண்ட் ப்ரோ. ஐயோ ப்ரோ எனக்கு போடு. நான் சொல்லல டைமண்ட். எத்தனை டைமண்ட் இருக்கு ப்ரோ? 3 டைமண்ட் ப்ரோ. எனக்கு ஒண்ணே ஒன்று போதும் ப்ரோ நான் நினச்சி கூட பார்க்கல. அது நீங்கள் வச்சுக்கோங்க. இருங்க அதை எடுத்துக்கோங்க டைமண்டா. இப்போ இருங்க அந்த டைமண்டை இங்கே வைங்க. இப்போ நான் இந்த டைமண்டை போடுறேன். அதை எடுத்துக்கோங்க. வெயிட் ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு 2 டைமண்ட் போடுங்க. 2 டைமண்ட் போடுங்க. அப்படி இல்லை ப்ரோ, இப்படி 2 அங்கே காமிக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ போடுங்க ப்ரோ கீழே. நம்ம போய் கேவல டைமண்ட் எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல. சாரி ப்ரோ நான் எடுத்துக்கிட்டேன். ப்ரோ நீங்கள் போட்டு எட்டைக்கு போங்க ப்ரோ. போட்டு எட்டைக்கு போங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோ வாங்க ப்ரோ. என் வாழ்க்கையில் முறையாக நான் டைமண்ட் எடுக்கிறேன். அது வேறு எதுவும் இல்லையா? வேறு எதுவும் இல்லை ப்ரோ. அதில் பன்னு இருக்குது, எடுத்துக்கோங்க. பன்னு இருக்கு பாருங்க ப்ரோ. நம்ம டைமண்ட் எடுத்தா எண்டுன்னு சொன்னோம். ஆனால் இப்போயே தான் எண்டுன்னு வாய்ப்பே இல்லை. ஓகே நான் ப்ரோ டைமண்ட் பத்திரமா வச்சுக்கணும். ஓகேவா? அதை வச்சு எதுவுமே செய்ய வேணாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம இன்னும் அயனே யூஸ் பண்ணாமல் வீட்டுக்கு வாங்க ப்ரோ. நைட் ஆகுது. ஐயோ சீக்கிரம் வாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் டைமண்ட் வாங்கணும். கேட் இருக்கு. கிரீப்பர் கேட் அப்போனா டைமண்ட் அப்போனா தேர்ட் பார்ட்டில் வீடு கட்டிக்கலாமா ப்ரோ? இதோட இந்த பாட்டு வச்சு தேர்ட் பார்ட்டில் வீடு கட்டிக்கலாமா? ஏன்னா டைமண்ட் கிடச்சிச்சுல அதனால.
ஓகே ப்ரோ. நீ வீட்டுக்குள்ள வாங்க முதல்ல. ஓகே இதோ தான் வந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு டைமண்ட் கட்சனே என்ன காலு மேலே கை ஓடலையா? சரி சீக்கிரம் வாங்க, அடுத்து நைட் ஆகும். சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க எகிரி குதி. என்ன ப்ரோ என்ன வச்சுக்கிட்டு நாங்கள் ப்ரோ இங்கே பாருங்க. அடிக்கட்டா ஒரு செஸ்ட் உருவாக்கணுமா? உட்டு இருக்கா உங்கள்கிட்ட? உட்டு இருக்கா? வெயிட் ப்ரோ. இப்போ பெட்டை தயாரி பார்ட் 2ல டைமண்ட் எடுத்துட்டோம் நாங்கள்லாம் வேறு மாதிரி. ப்ரோ பாருங்க ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க. சரி நான் அடிக்க மாட்டேன். தப்பு ப்ரோ. ப்ரோ என்ன பேண்ட் 2 எலிமெண்ட் எடுக்கலான்னு பார்த்துருக்கேன். ஓகே நானும் பெட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு கார்னர் கட்சி. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பெட் இங்கே போட்டுங்க ப்ரோ. என்ன ஆர்மரு போட்டுருக்கேன் பாருங்க. என்ன திரும்பி பாருங்க ப்ரோ. போட்டுருக்கேன் மறைச்சின்னு ஒரு சீல் வச்சு. இப்போ பாருங்க. ஓகே ப்ரோ. சரி நைட் ஆயிட்டா. ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க? ஓகே ரீஃபண்ட் சொல்லுங்க. ஓகே இல்லைன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நமக்கு டைமண்ட் கிடச்சிருக்கு, அதுவே பெரிய விஷயம். நாங்கள் டைமண்ட் கிடச்சா தான் இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோ முடிச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் பார்ட் 2லே டைமண்ட் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணோம் ப்ரோ? மைனிங் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பார்ட்டில் வீடு கட்டுறோம் ப்ரோ. அது ஒன்று தான் ப்ரோ பண்ணலாம். ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அதேமாரி அடுத்த பார்ட்டில் வீடு கட்ட போகிறோம். ஓகே கைஸ் அடுத்த தடவை தரமாக வரும். ஆமாம் டைமண்ட் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய டைமண்ட் எடுப்போம் கைஸ். எஸ் ஓகே கைஸ் பாய்.